இந்த ஐகானிக் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் நம்பர் 2 நாளைக்கு நடக்க போகுது. ஸோ ஆஸ்திரேலியாவில் இந்தியாவோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும், ரோஹித் சர்மா விளையாடுவார், அப்படி விளையாண்ட எந்த பொசிஷனில் ரோஹித் சர்மா விளையாடுவார் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் கோயிங் டு தி வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் கொடுக்காம லைக் கொடுத்துருங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற டிபேட்டே இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா விளையாடுவாரா, விளையாண்ட எந்த பொசிஷனில் இந்த ரோஹித் சர்மா ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் ரீசெண்ட் டைம்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரோஹித் சர்மா எந்த பிளேஸில் விளையாடுவார், அவரோட ஐகானிக் பிளேஸே ஓப்பனிங் தான். ஸோ ஓப்பனிங் பொசிஷனை விட்டுட்டு எந்த பிளேஸில் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜெய்ஸ்வாலும் கேஎலும் போன மேட்ச்சில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் செமையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த ஓப்பனிங் பொசிஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரோஹித் சர்மா அவரோட பிளேஸை தியாகம் பண்ணிவிட்டு கீழே ப்ளே பண்ணணும், கீழே இறங்கி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா எக்ஸ்பர்ட்டும் இந்த ஒரு நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தாங்க முன்னாடி. ஓகேவா. ஸோ அந்த விதத்தில் ஜெய்ஸ்வாலும் கேஎல் தான் ஓப்பனிங் பண்ண போகிறதா இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா 5th or 4th பிளேஸில் ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிற நியூஸ் தான் இருக்கு. ஸோ ரிசர்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் ரோஹித் சர்மா ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிற நியூஸ் ரீசெண்ட் டைமில் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் ஓப்பனிங் கன்ஃபார்ம், அது எந்த விதமான மாற்றுக்கிறதுமே கிடையாது. ஸோ அவங்க ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒரு ஓப்பனிங் பொசிஷன் செட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதேமாதிரி சூப்பராக செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவங்க தான் ஓப்பனிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் ஒன் டவுனில் சுப்மன் கில் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ண போகிறாரு. நோ டவுட் அபவுட் இட். சுப்மன் கில் சூப்பரான பிளேயர் தான். ஸோ அவர் அந்த பிளேஸ் ஆக்குப்பை பண்ண போகிறாரு. ஸோ விராட் கோலி அடுத்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ போன டெஸ்ட் மேட்ச்சில் 100 ரன் அடிச்சார். ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பார். ஸோ ரிஷப் பண்ட் அப்புறம் தான் ரோஹித் சர்மா வரப்போகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 6th order 5th orderல தான் இந்த ரோஹித் சர்மா ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் புது ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ எப்படி நம்ம ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் நிதிஷ் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, பும்ரா, சிராஜ். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமோட பிளேயிங் லெவலில் இருக்க போகுது. ஸோ பவுலிங்கில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஸோ அஸ்வினும் இந்த டெஸ்ட் மேட்ச் விளாட போகிறது கிடையாது. ஸோ ஜடேஜா இந்த டெஸ்ட் மேட்ச் விளாட போகிறது கிடையாது. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச், ரெட் பாலோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டெஸ்ட் மேட்ச் இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ பால் கண்ணா பின்னான்னு ஸ்விங் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஓவர் பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த பால் ஸ்விங்காக போகுது. ஸோ அதனால் எப்படி பேட்ஸ்மேன் பவுலரை சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரோஹித் சர்மா 5th பிளேஸில் ஆட போகிறாரு. ஸோ அவரோட ஐகானிக் ஓப்பனிங் பிளேஸ் தியாகம் பண்ணிவிட்டு அவரோட 5th பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட போகிறாரு இந்த மேட்ச். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிளேயிங் லெவல் கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்கணும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான பிளேயிங் லெவல் தான். ஸோ ரவீந்திர ஜடேஜாவை எந்த இடத்துலையும் கொண்டு வர முடியாது. ஸோ வாஷிங்டன் சுந்தர் சூப்பர் ஃபார்மில் இருக்கார். ஸோ அதனால் நோ சேஞ்சஸ் இருக்க போகிறது இல்லை. ஸோ இதான் பிளேயிங் லெவலில் இருக்க போகுது. ஸோ ரோஹித் சர்மா தான் அவரோட புது பிளேஸில் எப்படி அடாப்ட் பண்ணி விளையாட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் வித்யாசாகர். தேங்க்யூ ஸோ மச்.